கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கை பயன்படுத்தி தான் ஒரு ரெசிபி செய்து காமிச்சிருக்கோம். அதாவது உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்திருக்கோம். உருளைக்கிழங்கு பிடிக்காத குட்டீஸே இருக்க முடியாது. அந்த வகையில் உருளைக்கிழங்கை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு தோல் உரித்த பூண்டை நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு பயன்படுத்தி செய்யும்போது வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் குட்டீஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பூண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா இதை செவக்க வறுத்து கொடுத்துக்கலாம். அதாவது பூண்டு நல்லா செவந்து வறுந்து வரட்டும். கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு சாதம் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா நமக்கு செவந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்திங்கனாலே போதும், அதிகமாக தக்காளி சேர்த்துற வேண்டாம். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இது கூட 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச பொடி இருந்ததுனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போது நல்ல வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு இந்த சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இதுவுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மசாலாக்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகி போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 100 ml அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம இவ்வளோ ஆயில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் போட்டு சாதம் கிளறும் போது இந்த ஆயில் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மதியம் லஞ்சுக்கு கொடுக்கறதுனால நம்ம தண்ணி இதெல்லாம் எதுவுமே சேர்த்து பயன்படுத்த போகிறதில்ல, ஆயில்லையே முழுமையாக செய்ய போகிறோம். அதனால தான் நான் இவ்வளோ ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ ஆயில் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் குறைவாக கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ஆயிலே ஒரு 80% உருளைக்கிழங்கு வெந்து வரட்டும். நல்லா இது போல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க, க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ சாப்பிடும் போதும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ 80% நல்ல ஆயில்லையே உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த உருளைக்கிழங்கை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வெந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளி, அது கூடவே இந்த வேக வச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவு வரும். இதை நான் நல்லா வேக வச்சு உதிரியாக எடுத்திருக்கேன். ஒரு 3/4 பாகம் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். முழுமையாக வேக வச்சோம் அப்படின்னா சாதம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3/4 பாகம் வெந்து வந்த சாதத்தை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு உடனே நம்ம ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றி ஃபேன் கடியில் வச்சு நல்லா முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கணும். அப்படின்னா தான் சாதம் உடையாது. நம்ம கிளறும் போது சாதம் எல்லாமே உதிரியாக முழுமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்த சாதத்தை நம்ம இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதோடு சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு முழுமையாக கலந்துட்டு காமிக்கிறேன். நீங்கள்
மரக்கரண்டியவே பயன்படுத்துங்க. சில்வர் கரண்டி பயன்படுத்தினீங்க அப்படின்னா சாதம் உடைய ஆரம்பிச்சிரும். அப்படி இல்லைனாலும் இது பாருங்கள், இது போல் குலுக்கி விட்டீங்க அப்படின்னாலும் நல்லா சாதம் ஒன்று போல் கலந்து வரும். இப்போ நான் பாருங்கள் முழுமையாக கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முழுமையாக நம்ம கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் சேர்த்து கிளறிக்கிட்டேன். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சட்டுன்னு நம்ம உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த சாதம் ஒரு முறை லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம செய்து கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் மறுபடியும் இதே மாதிரி செய்து தர சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மெத்தடில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுத்து விடுங்க. அவங்களும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, உங்கள் குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.